ஞானமே உருவான் சார்ந்த உள்ளவர்களுக்கும் நெஞ்சார் மனமார்ந்த நன்றி என்று கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஞானமே உருவான ஞானமே உருவான ஞான மனிதனை வணங்கி விட்ட போதிலும் 10 அவதார கடவுள் கதாநாயகன் பாட்டு மகாவிஷ்ணு உலகத்துல 84 லட்சம் ஜீவகணங்களை படைக்கிறார். அவர் படைச்சிட்டு அவர் வேலை வாங்குறார். அந்த மனிதனுக்கு அவருடைய கிரகப்படி அவருடைய நேரப்படி அவருடைய உயிர் பிரியணும் அப்படின்னா அவருடைய உயிரை பெருக்கக்கூடிய வேலை யாருக்கு அப்படின்னா பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப உயிரை பிரிக்கக்கூடிய வேலை யாருக்கு அப்படின்னா சிவனுடைய வேலை. சிவனுடைய வேலை அழிக்கக்கூடிய வேலை. அப்ப வேலையை போட்டு கொடுத்த யாரா சிவபெருமான் தான் அந்த வேலையை போட்டு கொடுத்தார் யமதர்மராஜன். அப்ப மனிதனுக்கு இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில இந்த மனிதர்களை காத்து ரட்சிப்பது யாருடைய வேலை தெரியுமா? யாருடைய வேலை? மகாவிஷ்ணுடைய வேலை. அப்பேற்பட்ட அந்த வரலாவனை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் ஒரு காரணத்திற்காக எப்படி நாம் என்று பார்த்தால் புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மழத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே கொடுத்த கொடியோடு மதுராவை ஆழ்ந்தவன்
எங்கள் ஒரு சொத்தவன் புகழ் பாருங்களே. 10 அவதார கடவுள் 10 அவதார கடவுள் கதாநாயகன் 10 அவதார கடவுள் கதாநாயகன் காட்டில் மரதாமனை வணங்கினாலும் கூட விளங்குதிரை பின்னரவை கழகன முத்தாடும் மற்றும் எங்கு பறந்து பெண்கள் சித்திலை கொண்டோடும் கிழங்குகள் இதெடுத்து வளம்பாடு நீடிக்கும் கும்பரையின் கொம்படித்து வேம்பது நீடிக்கும் செழுகுரம் உதயமாவின் பழங்களை கொண்டடிக்கும் தேனலர் செம்பவாச வானிலை அடிக்கும் மழை மகராசர் குருமண வீசர் வளம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலை என்று பாடினார் திரிகூட ராசப்ப கவிராயர் அதை காட்டிலும் பெருமையான அழகான அதுதான குறிநிலத்தை வர்ணிக்க வேண்டும். எப்பேற்பட்ட அழகான குறிநிலம் அழகான குறிநிலம் உங்களுடைய குறிநிலமா மலை சார் உண்மையான அப்படி அருமையான குறிநிலத்தை எப்படி நான் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் என்று